வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு தரம் 11 கணித பாடத்தில் இவ்வளவு காலமும் உங்களோட கணித புத்தகத்தில் உள்ள அலகுகள் விளங்கப்படுத்தி வந்தேன். இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு மாடல் பேப்பர் உண்டு, மாதிரி வினாத்தாள் உண்டு செய்து காட்ட போகிறேன். இது யாழ்ப்பாணம் கல்வி வலயத்தால் நடத்தப்பட்ட ஒரு வினாத்தாள். இந்த வினாத்தாள் அமைப்பு உங்களுக்கு கட்டமைப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தரம் 11 இறுதி வினாத்தாள் கட்டமைப்பு எப்படி வருதுன்னு சொல்லி இரண்டு பகுதிகளை கொண்ட வினாத்தாளாக இருக்கும். பகுதி 1 பகுதி 2 என்று சொல்லி பகுதி 1 பகுதி 1A பகுதி 1B என்று இருக்கும் ரெண்டு பகுதி. அந்த ஏ பகுதி உங்களுக்கு தெரியும் 25 வினாக்களை கொண்ட வினாத்தாள் அமைஞ்சிருக்கும். அந்த 25 வினாக்களுக்கும் நீங்க அந்த தாளிலான் விடையளிக்க வேணும். ஒரு வினாவுக்கு 2 புள்ளிகள் வீதம், 25 வினாக்களுக்கும் 50 புள்ளிகள் வழங்கப்படும். அதே மாதிரி பகுதி 1Bல 5 வினாக்கள் இருக்கும். அந்த 5 வினாக்களும் என்ன அமைப்புன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நான் 5 அந்த 1B வினாத்தாள் செய்யக்குள்ள அதை பற்றிய விளக்கம் தரேன். அதுவும் 5 வினாக்களை கொண்டதாக இருக்கும். ஒரு வினாவுக்கு 10 புள்ளிகள் படி 5 வினாக்களும் 50. அப்போ பகுதி 1Aக்கு 50 புள்ளிகள், பகுதி 1Bக்கு 50 புள்ளிகள், 100 புள்ளிகள் உங்களுக்கு பகுதி 1க்கு கிடைக்கும். அதே மாதிரி பகுதி 2க்கு 100 புள்ளிகள், 200 ரெண்டையும் கூட்டிட்டு 200 200 2 அளவுக்கு 100க்கு பார்க்கறது. இன்றைக்கு நாங்கள் இங்கே படிக்க போகிறது பகுதி 1A வினாத்தாள். அதாவது இந்த பகுதி 1A வினாத்தாளோட சேர்ந்துதான் பகுதி 1B வினாத்தாளும் அமைஞ்சிருக்கும். இதுக்கு வழங்கப்படுற நேரம் 2 மணித்தியாலங்கள். உங்களுக்கு தெரியும் கணித பாடத்துக்கு மொத்தமாக உங்களுக்கு இறுதி பரீட்சைக்கு வழங்கப்படுற நேரம் 5 மணித்தியாலமும் 10 நிமிடங்களும். அது என்ன 10 நிமிடங்கள்னு சொன்னால் பகுதி 2 3 மணித்தியாலம் என்ற வடிவா மேலதிகமாக 10 நிமிடம் வாசிப்பு நேரம் என்று தரப்படும். அப்போ நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிற பகுதி 1Aக்கு தனியொரு நேரம் தரமாட்டாங்க. பகுதி 1Aயும் Bயும் சேர்ந்து 2 மணித்தியாலங்கள். இந்த 2 மணித்தியாலங்களுக்குள்ள தான் நீங்கள் இந்த 25 வினாக்களும் செய்ய வேண்டும். அதோட சேர்த்து பகுதி 1Bல வர 5 வினாக்களும் செய்ய வேண்டும். அப்போ இது பற்றிய தெளிவான விளக்கங்கள் இன்னும் உங்களோட நீங்கள் கடந்த கால வினாத்தாள்களை பார்த்தா தெரியும். அப்போ நாங்கள் நேரடியாக இனி வினாவுக்குள்ளே போவோம். பகுதி 1A வினா யாழ்ப்பாணம் வலய கல்வி அலுவலகத்தால் சூம் வகுப்பில் இந்த இது கருத்தரங்கு நடத்தப்பட்டது. இது நடத்தப்பட்டது 7ஆம் மாதம் 23ஆம் தேதி. அந்த வினாத்தாள் தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்டப்போகிறேன். இந்த வினாத்தாள் என்னால் தான் தயாரிக்கப்பட்ட வினாத்தாள். சரி, அப்ப நான் இந்த நேரடியாக இந்த வினாவுக்கே போறேன். முதலாவது பகுதி 1A பாருங்க. இதுல உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி, முதலாவது கேள்வியை வாசிக்கிறேன். ரூபாய் 40,000 வங்கி ஒன்றிலிருந்து கடனாக பெற்ற சுதன் ரூபாய் 40,000 வங்கி ஒன்றிலிருந்து கடனாக பெற்ற சுதன் ஓராண்டு முடிவில் ரூபாய் 43,200 செலுத்தி கடனிலிருந்து விடுபட்டான். வங்கி அறவிட்ட ஆண்டு எளிய வட்டி வீதம். அப்ப எங்களுக்கு இங்க கேட்கப்பட்ட கேள்வி வட்டி வீதம். உங்களுக்கு தெரியும் இது தரம் 10ல் உள்ள ஒரு பகுதி, எளிய வட்டி என்ற அலகுல வார பகுதி. உங்களுக்கு தெரியும் வட்டி வீதம் காண்றன்னு சொன்னா என்னென்ன தேவை. உங்களுக்கு கடன் பணமும் தேவை, ஓராண்டு வட்டியும் தெரிஞ்சாதான் எங்களுக்கு வட்டி வீதம் கணிக்கலாம். அப்ப இங்க தரப்பட்ட தரவுகள்ல இருந்து எங்களுக்கு இந்த ஓராண்டு வட்டியை காணலாமா என்று முதல்ல பார்ப்போம். அப்ப 40,000 என்று சொல்றது என்ன? உங்களுக்கு கடன் பணம், அவர் பேங்க்ல இருந்து கடனாக பெற்ற பணம். ஒரு ஆண்டு முடிவில் 43,200 செலுத்தி தான் கடன்ல இருந்து விடுபடுறார். அப்ப 40,000 கடன் எடுத்திருக்கார் பிள்ளைகள். ஒரு வருடத்துக்கு பிறகு 43,200 கொடுத்து கடன்ல இருந்து விடுபடுறாருண்டா மேலதிகமாக எவ்வளவு காசு கொடுத்திருக்கார்?
3200 ரூபாய் மேலதிகமாக கொடுத்திருக்கார். என்ன அப்ப இந்த 3200 ரூபான்றது என்னவாயிருக்கும்? அந்த கடனுக்குரிய ஓராண்டு வட்டியாக இருக்கும். ஏன் ஓராண்டு வட்டி என்று சொல்றேன்? ஓராண்டு முடிவிலான் அவர் கடல்ல இருந்து விடுபட செலுத்தினவர். அப்ப 3200 ரூபாயா? அப்ப இதுல 3200 ரூபாய் என்னவா இருக்கும்? வட்டியா இருக்கும். இப்ப எங்களுக்கு கேட்டது வட்டி வீதம். அந்த வட்டி வீதம் உங்களுக்கு காண்றபடி என்று தெரியும். ஓராண்டு கடன் பணத்தின் மேல் ஓராண்டு வட்டி எவ்வளவு? 40,000. இந்த 40,000க்கு தான் ஒரு வருடத்துக்கு எவ்வளவு வட்டி கொடுக்க? 3200 ரூபாய். ஆகவே சதவீதம் என்றது உங்களுக்கு தெரியும். 100க்கு எத்தனை என்றுதான் சதவீதம். அப்ப இதை நாங்க சதவீதத்தால 100ஆல பெருக்கி விடுவோம். இதான் வட்டி வீதம் காண்ற முறை. அப்ப வட்டி வீதம் காண்றதுக்கு என்ன எங்களுக்கு தேவை? கடன் பணமும் தேவை, ஓராண்டு வட்டியும் தேவை. ரெண்டும் தெரிஞ்சா வட்டி வீதத்தை கணிக்கலாம். அப்ப வட்டி வீதம் என்றது 100க்கு பார்க்கிறது. அப்ப ஓராண்டு வட்டி 40,000க்கும் கடன் பணம் 40,000க்கும் ஓராண்டுக்கு அவர் செலுத்திய வட்டி 3200. ஆகவே சதவீதம் 100க்கு. அப்ப இதை சுருக்குவோம். 2 0 இங்க 2 0 இதையும் கட் பண்ணுவோம். நாம் 32 4ஆல வகுத்து விட்டா 8% என்று வரும். அப்ப இவர் எளிய வட்டி சதவீதம் எத்தனை? 8. சரியா பிள்ளைகள்? விளங்கியிருக்கும். அடுத்த கேள்விக்கு வாரன். சுட்டி வடிவில் தருக. அப்ப சுட்டி வடிவில் தருகண்டா இது என்ன வடிவம்? லொக். இதை என்ன வாசிப்பீங்க? அடி 4ல் 64 மடக்கை 3. இதுவும் தரம் 10 உள்ள ஒரு பகுதி தான். அடி 4ல் 64 மடக்கை 3. இதை நீங்க சுட்டி வடிவுக்கு மாத்திரா உங்களுக்கு தெரியும். மடக்கையின் அடி 4. இதை சுட்டியா மாத்த குலையம் அதே அடிதான் வரும். அப்ப 4ன் 3ஆம் பலு எதுக்கு சமனா இருக்கும்? 64க்கு சமனா இருக்கும். பெரிய பாருங்க, 4 3 தடவை பெருக்குன்னா 64 என்று வரும். அப்ப மடக்கையில என்ன அடி வருதோ அதே அடிதான் சுட்டிக்கும் வரும். அல்லது மாறி சொல்ல போனா சுட்டிக்கு என்ன அடி வருதோ அதுதான் மடக்கீர அடியாகவும் வரும். அவை அடிகள் மாறாது. ஆகவே இங்க பெருமானம் விடையாக வரவர் அடுக்க வருவார். மடக்கை பெருமானம் விடையாக வருவார். இதுதான் ஒரு மடக்கைய சுட்டி வடிவுக்கு மாத்திர முறை. சரியா பிள்ளைகள்? அப்ப இது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதெல்லாம் இப்படியான கேள்விகள் உங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்த கேள்விகள் தான். அதே முடலை தழுவித்தான் இந்த வினாத்தால் அமைக்கப்பட்டிருக்குது. அப்ப நீங்க கூடுமான புள்ளிகளை எடுக்க வேணும் என்று சொன்னா இலகுவாக கணிதத்தில் சித்தி அடையணும்டா உங்களுக்கு பகுதி ஒன்று மிகவும் பிரயோசனமாக இருக்கும். ஏண்டா பகுதி ஒன்று இலகுவானதாகத்தான் காணப்படும். அப்ப நாங்க கூடுதலான புள்ளிகளை இந்த பகுதி ஒன்றுல பெற்றுக்கொண்டோம்னு சொன்னா ஈஸியா நாங்க சித்தி அடைந்து விடலாம். அப்ப இந்த பகுதி ஒன்று வினாக்கள் இதுல இருக்கிற வினாக்கள் நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு கடந்த கால வினாக்களை தழுவிய வினாக்களாத்தான் அமைஞ்சிருக்குது. இப்ப நான் அடுத்த கேள்விக்கு போறேன். 3வது கேள்வி ஒன்று பாருங்க. ஒரு கேத்திர கணித கேள்வி, அடிப்படை கேத்திர கணிதம் உண்டு. சரி, இதுவும் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு வார கேள்விகள் தான். அப்ப இந்த கேள்வியை பாருங்க. எல்லாருக்கும் உரு தெரிஞ்சிருக்க. உருவில் தரப்பட்ட தரவுகளை கொண்டு கோணம் BACயின் பருமனை காண்க. அப்ப தரப்பட்ட தரவுகள் என்னென்னு பாருங்க. அப்ப இங்க உங்களுக்கு தரப்பட்ட தரவுகள் ACD என்ற கோணம் தந்திருக்குது 140 பாகை என்று. அடுத்து இன்னும் ஒரு தரவு தந்திருக்கு. 2 கோடு இப்படி போட்டிருந்தா என்ன அர்த்தம்? இந்த 2 பக்கங்களும் சமன். அதாவது ACM BC என்ற நீளமும் சமனா இருக்குது. ஆகவே இது என்ன முக்கோணி? இதுக்கு ஒரு விசேட பேர் இருக்குது. என்ன முக்கோணி? இரு சம பக்க முக்கோணி. அப்ப இரு சம பக்க முக்கோணியில் உங்களுக்கு இரு சம பக்க முக்கோணியை கண்ட உடனே ஒரு ஞாபகம் வந்துடணும். அதுல இருக்கிற ஒரு தேற்றம் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு இரு சம பக்க முக்கோணியில் என்ன தேற்றம் நீங்க படிச்சிருக்கீங்க? 2 பக்கங்கள் சமனா இருக்கும் போது அவற்றுக்கு எதிரே உள்ள கோணங்கள் 2ம் சமன். இது நீங்க படிச்ச ஒரு தேற்றம். ஒரு முக்கோணில 2 பக்கங்கள் சமனெனின் அவற்றுக்கு எதிரே உள்ள கோணங்கள் 2ம் சமனாக இருக்கும்.
ஆகவே உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த சமனான பக்கத்துக்கு எதிரே உள்ள இரண்டு கோணங்களும் சமன். அதாவது BAC என்ற கோணமும் ABC என்ற கோணமும் பரமல்ல சமனாரிக்கும். எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி BAC இந்த கோணம் கேட்டிருக்குது. இதை நேரடியாக காணலாம். எப்படி என்று பாருங்க. இது ஒரு முக்கோணிர புறக்கோணம். இந்த புறக்கோணம் எங்களுக்கு தெரியும் அகத்து எதிர்கோணங்கள் கூட்டுத்தொகைக்கு சமன். ஆகவே இது 140 பாகை என்ற பிள்ளைகளே இந்த A என்ற கோணத்தையும் B என்ற கோணத்தையும் கூட்ட வாரது 140. அப்ப இது ரெண்டும் சமன் என்று தெரியும். ரெண்டையும் கூட்ட வாரவர் 140. ஆகவே ஒவ்வொன்றும் எத்தனை பாகை? 70 பாகையாக இருக்கும். ஆகவே BAC பருமன் எத்தனை பாகை? 70 பாகை. இப்படி செய்யலாம். அல்லது நீங்க இது 140 இந்த கோணத்தை காணுவீங்க 40 பாகை. என்ன காரணம்? ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப இது 140 இது 40. இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு முக்கோணிர 3 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையும் 180. அப்ப இந்த 40ஓட இது ரெண்டையும் கூட்ட வாரவர் 180. அவ ரெண்டும் சமன். உதாரணத்துக்கு இவர் எக்ஸா இருந்தா இவரும் எக்ஸ், ரெண்டையும் கூட்டினா 2x சக 40 180 பாகை. இதுல இந்த 40 கழிச்சு விட்டீங்கன்னா 2x 140 வர. ஆகவே x 70 பாகை. இப்படியும் செய்யலாம். இதை விட நான் இதுக்கு முதல் சொன்னது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அங்க பாவிச்ச தேற்றம் என்ன? ஒரு முக்கோணிட பக்கம் ஒன்றை நீட்ட வரும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். அந்த தேற்றத்தை பாவிச்சா நான் இந்த முடிவு எடுத்தது. இப்ப அடுத்த கேள்விக்கு வருவோம். இது ஒரு வேலை நாள் தொடர்பான கேள்வி. கேள்வியை வாசிங்க பாப்போம். ஒரு குறித்த வேலையை 8 மனிதர்கள் 3 நாட்களில் செய்து முடிப்பர். அவ்வேலையின் 2 மடங்கு வேலையை செய்து முடிப்பதற்கு எத்தனை மனிதர்களை ஈடுபடுத்த வேண்டும்? அப்ப ஒரு வேலையை செய்யறதுக்கு 8 பேருக்கு 3 நாள் எடுத்தா அந்த வேலையின் அளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 8 தரம் 24 மனித நாட்களா இருக்கும். அப்ப அந்த முழு வேலையின் அளவும் என்ன? 8 தரம் 24 மனித நாள் வேலை. அப்ப வேலையின் அளவு உங்களுக்கு இங்க வரப்போது 24 மனித நாட்கள் என்று வரப்போகுது. 24 மனித நாட்கள். அப்ப இந்த வேலையின் அளவை பாருங்க 24 மனித நாட்கள். அப்ப 24 மனித நாட்கள் தான் வேலையின் அளவு. இதுதான் மொத்த வேலை. மொத்த வேலையின் அளவு என்ன? 24 மனித நாட்கள். 8 தரம் 3. இப்ப கேள்வி எங்களுக்கு அவ்வேலையின் 2 மடங்கு வேலையை செய்து முடிப்பதற்கு எத்தனை மனிதர்களை ஈடுபடுத்த வேண்டும்? அவ்வேலையின் 2 மடங்கு வேலையை செய்து முடிப்பதற்கு அப்ப இந்த வேலையில 2 மடங்குன்றது எவ்வளவு முதல் காணுவோம். அப்ப 24 3 என்ன செய்து விடுவோம்? பெருக்கி விடுவோம். பெருக்கின 8 16 மனித நாட்கள் வேலையைத்தான் செய்ய வேணும். இந்த 16 மனித நாட்கள் வேலையையும் சரியா அதுல ஒரு கேள்வி ஒன்று மாற வேணும். நீங்க எப்படின்னு சொன்னா 4 நாட்களில் முடிப்பதற்கு எத்தனை மனிதர்களை ஈடுபடுத்த வேண்டும்? அதுல அந்த 4ன்றது விடுபட்டுது. செய்து முடிப்பதற்கு மடங்கு வேலையை செய்து முடிப்பதற்கு 4 நாட்களில் செய்து முடிப்பதற்கு எத்தனை மனிதர்களை ஈடுபடுத்த வேண்டும்? அப்ப இதை என்ன செய்வோம்? 4ஆல வகுத்து விடுவோம். வகுக்கக்குள்ள 4 மனித நாட்கள் என்று வரும். அவ கேள்வியை திரும்ப ஒருக்க வாசிக்கிறோம் பாருங்க. ஒரு குறித்த வேலையை 8 மனிதர்கள் 3 நாட்களில் செய்து முடிப்பர். அவ்வேலையின் 2 மடங்கு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பதற்கு 4 நாட்களில் செய்து முடிப்பதற்கு எத்தனை மனிதர்களை ஈடுபடுத்த வேண்டும்? அப்ப முதல்ல நீங்க என்ன செய்யணும்? அந்த முழு வேலையின் அளவை காண வேணும். அதற்கு பிறகு அந்த அந்த வேலையில 2 மடங்கு வேலை எவ்வளவு என்று பார்க்க வேணும். அப்ப முழு வேலையின் அளவும் என்ன? 24 மனித நாட்கள். அதுல 2 பங்குன்னா 3ஆல பிரிச்சு 2ஆல பெருக்குவோம்.
அப்ப 8 16 மனித நாட்கள் வேலை. இந்த 16 மனித நாள் வேலையையும் தான் 4 நாட்கள்ல முடிக்க வேணுமெண்டா எத்தனை பேரை ஈடுபடுத்த வேண்டும்? அப்ப அதை 4ஆல வகுத்து விட்டா 4 மனிதர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று வரும். சரியா? அடுத்த கேள்விக்கு வரேன். அடுத்த கேள்வியை பாருங்க. சூத்திரம் T சமன் A சக N சய ஒன்று தர Dயில் Dயை எழுவாயாக்குக. எழுவாய் மாற்றம் என்ன? சூத்திரங்கள் என்ற அழகுல நீங்க படிச்சிருக்கீங்க. கிரேட் 9ல உள்ள பகுதி இது. தரம் 9ல் உள்ள பகுதி. Dயை எழுவாயாக்குக. பாருங்க, இதுல நாங்க படிச்சது எல்லாமே தரம் 10 9 வினாத்தான் இருக்குது. அப்ப கூடுதலான பகுதிகள் உங்களுக்கு தரம் 10ல இருந்து தான் வாரது. அப்ப எங்களுக்கு தரம் 10 மிக மிக முக்கியமான ஒன்று. அப்ப பாருங்க, T சமன் A சக N சய ஒன்று தர Dயில D எழுவாய் ஆக்கணும். உங்களுக்கு தெரியும், இதுல இந்த சூத்திரத்துல எழுவாய் வந்து T. அதாவது ஒரு சூத்திரத்துல தனிச்சிருக்கிறவர் எழுவாயாக இருப்பார். அப்ப இந்த சூத்திரத்துல எழுவாய் வந்து T. நீங்க என்னத்தை மாத்தணும்? Tயா இருக்கிற எழுவாயா Dயா மாத்த வேணும். அப்ப Dயை வேறாக்க வேணும். அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? இதை முன்னுக்கு எழுதுறேன். A சக N சய ஒன்று தர D இதை முன்னுக்கு எழுது. இது இவ்வளவும் எதுக்கு சமன்? T. இதுல எந்த மாற்றமும் இல்லை. என்ன? X சமன் 5 5 சமன் X ரெண்டு ஒன்று தானே. அப்ப ஏனென்றா எங்களுக்கு எழுவாய் வந்து முன்னுக்கு வர வேணும் இந்த D. இப்ப Dயை வேறாக்கணும்டா இந்த இவ்வளவு கோவையோடையும் இந்த A என்றது பிளஸ் இவர் சமன்பாட்டுக்கு மற்ற பக்கம் போய் அப்ப n-1 into D வந்து என்ன வரைக்க T minus A இருப்பார். இந்த சக A அங்க போய் கழிவடும். இப்ப Dயை வேறாக்கணும்டா பிள்ளைகள். இந்த Dயோட n சய ஒன்று பெருக்கப்படுகிறது. மற்ற வளம் வந்து என்ன செய்யும்? சமன்பாட்டுக்கு மற்ற பக்கம் வகுக்கப்படும். அப்ப இப்ப எழுவாய் தண்டு வந்துட்டு பாருங்க D. அப்ப Tயா இருந்த எழுவாய் இப்ப Dயா மாறிட்டார். இதான் எழுவாய் மாற்றம். இதுவும் உங்களுக்கு ஓலைகளுக்கு வார கேள்விகள் தான். அதாவது வந்த கேள்வியும். அடுத்த கேள்விக்கு வர தீர்க்க 3 y சக 5 y சமன் 2. இது ஒரு எளிய சமன்பாடு. தீர்க்கண்டு சொன்னா சமன்பாடுகள் எல்லாம் நாங்க தீர்க்கண்டு சொல்லுவோம். இதுல எது தெரியா கணியமோ அதோட பெருமானத்தை நீங்க கணிச்சு கொடுக்க வேணும். அப்ப இந்த எளிய சமன்பாடுல வைய காணணும்டா முதல் இதை நாங்க சுருக்குவோம் இடப்பக்கத்தை. என்ன? அப்ப இடப்பக்கத்தை சுருக்கக்குள்ள 2க்கும் போமசி வையண்டு வர 3ஓட 5 கூட்டினா 8 சமன் 2. இப்ப இதுல இருந்து 8 பிரிவர்ற 2 இங்க போய் சாரி y வந்து இங்க போய் பெருக்கப்படும் 2y. y 2ஆல பெருக்குனா 2y. ஆகவே 2y 8 இருந்தா y சமன் என்ன விட 4. y சமன் 4 வரும். அடுத்த கேள்வி. தரப்பட்ட வெண்ணுருவில் A dash இடைவட்டி B Aயின் நிரப்பி A dash இடைவட்டி B க்குரிய பிரதேசத்தை நிலற்றுக. அப்ப இங்க தரப்பட்ட வெண்வரி படத்துல A dash இடைவட்டி B நிலற்ற போறீங்க. சரி, அப்ப இதுல 2 தொடைகள் இருக்குதானே. A என்ற தொடை உண்டு, B என்ற தொடை உண்டு, ரெண்டும் இடைவட்டுது. இதுல A தவிர்ந்த B, A வரக்கூடாது B. அப்ப A தவிர்ந்த B என்றது இந்த பிரதேசம், அதாவது B மட்டும். A dash இடைவட்டு B. அப்ப A தவிர்ந்த B. அப்ப வெளியில வருமா? இல்லைன்னு. அப்ப A தவிர்ந்த A மறைச்சிடுவோம், A வராது. இந்த A என்ற தொடை இவ்வளவு, இந்த தொடை இல்லை, இவரை தவிர்ந்த B. அப்ப B மட்டும் என்று சொல்லலாம். சரி, அதுவும் இலகுவான ஒரு கேள்வி. இது கூடுதலா இந்த வெண்வரி படம் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு வாரது. இதெல்லாமே 2 புள்ளிகளுக்குரிய வினாக்களா. அடுத்த கேள்விக்கு போவோம். காரணிப்படுத்துக. காரணிப்படுத்துக, நேரடியா காரணிப்படுத்தல் ஒரு கேள்வி உண்டு. இல்ல பாருங்க, இதை சொல்றது இருபடி மூவுறுப்பு கோவை. என்ன இந்த காரணிப்படுத்தல் இந்த வகைக்குள்ள வருது? இருபடி மூவுறுப்பு கோவை காரணி.
உங்களுக்கு தெரியும் காரணிப்படுத்தல் வந்து 3 வகை நீங்க படிச்சிருப்பீங்க. என்னென்ன வகை? ஒன்று வந்து பொது காரணி, அடுத்தது இருபடி மூறுப்பு கோவை காரணி, அடுத்தது வந்து வர்க்க வித்தியாச காரணி. அப்ப அதுக்குள்ள இது எங்களுக்கு வந்த வகை எது இந்த கேள்வி? இருபடி மூறுப்பு கோவை காரணி. 3 உறுப்புகள் இருக்குது. எக்ஸ் வர்க்கம் 10x 24. இதுதான் 3 உறுப்பு. இருபடி என்றது எக்ஸுக்கு 2ஆம் அடுக்கு, அதை இருபடி என்று சொல்லுவோம். அப்ப இதை காரணிப்படுத்துறது உங்களுக்கு தெரியும் ஈஸியான முறை. இந்த மறை 24 என்ன எண்பெருமானம், அதாவது எங்களுக்கு பெருக்கக்குள்ள மறை 24 வர வேணும், மைனஸ் வந்த வடிவா கழிக்கக்குள்ள என்ன வர வேணும், எக்ஸ்ட்ரா குணகம் 10 வர வேணும். அப்ப எந்த 2 இலக்கத்தை பெருக்குனா 24 கழிச்சா 10 வரும். இப்ப நீங்க யோசிக்கலாம் 6 பெருக்குனா 24, 6 பயன்படுத்தி 10 தானே, இதை போட்டா பிழை. ஏன் கழிக்கக்குள்ள இதுல மைனஸ் வந்த வடிவா கழிக்கக்குள்ள எத்தனை வர வேணும், 10. அப்ப 6 4 கழிச்சா 10 வருமா? இல்ல. அப்ப இந்த காரணி எங்களுக்கு பொருத்தம் இல்லாதவர். அப்ப வேற இது பொருத்தம். 12 தர 2 24 தெரியும். கழிக்கக்குள்ள என்ன வரும், 10 வருமா இல்லையா? 12 2 கழிங்க 10 வரும். எங்களுக்கு பொருத்தமான காரணி 12 தர 2. அப்ப இதுல குறிக்கு வருவோம். இப்ப மைனஸ் 24 மறை 24 வரும். ஒன்றா ஒரே குறிகளை பெருக்கின மைனஸா, வேற குறிகளை பெருக்கின மைனஸா? வேற குறிகள் என்ன, ஒன்றுக்கு பிளஸ் ஒன்றுக்கு மைனஸ். அப்ப 12க்கு பிளஸ் போடலாம், 2க்கு மைனஸ் போடலாம், அல்லது 12க்கு மைனஸ் போடலாம், 2க்கு பிளஸ் போடலாம். எதுக்கு பிளஸ் எதுக்கு மைனஸ் போடுறேன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிக்க ஈஸியான வழி, எக்ஸ்ட குணகத்துல என்ன குறி இருக்கோ அந்த குறியை கொண்டு பெரியவருக்கு போட வேணும். அப்ப 10xக்கு முன்னுக்கு மைனஸ் இருக்குது, அதால நீங்க போடக்கூடிய குறி வந்து மைனஸை வந்து 12க்கு 2க்கு பிளஸ். அப்ப இதுல விரிச்சு எழுதலாம், எக்ஸ் வர்க்கம் சய 12x சக 2x சம 24 சய. இப்ப முதல் 2லையும் எக்ஸ பொதுவா எடுப்பீங்க, எக்ஸ பொதுவா எடுத்தா எக்ஸ் ஆக 12, இதுல சக 2 பொதுவா எடுக்கலாம், எக்ஸ் ஆய 12. இப்ப எக்ஸ் ஆய 12 2க்கும் பொதுவா இருக்குது, அவரை வெளியில் எடுத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் ஆக 2. ஆகவே எங்களுக்கு எக்ஸ் வர்க்கம் சாய 10x ஆய 24 என்ற காரணி, இந்த கோவைக்குரிய காரணி வந்து எக்ஸ் ஆய 12 எக்ஸ் ஆக 2. இது இங்க பாருங்க, இந்த மறை 12 தான் இங்கேயும் வருவார், இந்த நேர் 2 தான் இதுலயும் வருவார். அதை பார்த்தே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இது வந்து ஒரு இருபடி மூவுறுப்பு கோவைய காரணிப்படுத்துற முறை. சரியா? இது உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஈஸியா. இதுவும் ஒரு 2 புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வினாவாக அமைஞ்சிருக்குது. அப்ப இதுல நீங்க நேரடியா காரணி எழுதியிருந்தாலும் உங்களுக்கு அநேகமாக 2 புள்ளிகள் வழங்கப்படும். 2 காரணியும் சரியா இருக்க வேணும். சரி, அடுத்த கேள்விக்கு வரேன். 9வது கேள்வி. கூட்டல் விருத்தி ஒன்றின் 8ஆம் உறுப்பு 26 8ஆம் உறுப்பு 26 எனின் அவ்விருத்தியின் முதல் 15 உறுப்புகளின் கூட்டுத்தொகையை காண்க. அவ்விருத்தியின் 15 உறுப்புகளின் கூட்டுத்தொகை காண்க. அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு கூட்டல் விருத்திர கூட்டுத்தொகை காண்றதுக்குரிய சமன்பாடு Sn சமன் n எங்கள் 2 2 சக n சாய 1 தர d என்று. அப்ப எங்களுக்கு கூட்டல் விருத்திர Sn கூட்டுத்தொகை காண்றா a இன் தேவை, பொது வித்தியாசம் d இன் தேவை. எங்களுக்கு இங்க a இன் தெரியாது, பொது வித்தியாசம் d இன் தெரியாது. அப்ப இதை எப்படி காணலாம்? அதுக்கு ஒரு தர ஒன்று தந்திருக்காங்க, என்ன 8ஆம் உறுப்பு 26. அப்ப கூட்டல் விருத்தில நான் 8ஆம் உறுப்பு எழுதலாம் a சக 7d என்று. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேரடியா எழுதலாம். ஏனண்டா tn-க்குரிய சமன்பாடு a plus n minus 1 into d என்ன. அப்ப அதால n-க்கு பதிலா 8 போட்டா 8ல் 1 போனா 7d என்று தானே வரும். அப்ப இதுதான் எங்களுக்கு 8ஆம் உறுப்பு இருப்பார் t8. 8ஆம் உறுப்பு a சக 7d. இது எதுக்கு சமன் 26. இது ஒன்றும் தான் எங்களுக்கு தரப்பட்ட தரவு. அப்ப இதை வச்சு கொண்டு நான் ஏயையும் காண இல்லாது டிஏயும் காண இல்லாது.
அப்போ இப்படி தனித்தனி எங்களுக்கு காணல. அதோட இது எங்களுக்கு 2 புள்ளிக்குரிய ஒரு வினா. அப்போ பெருசாலும் யோசிக்க தேவையில்லை. நான் நேரடியாக 15 உறுப்புகள கூட்டுத்தொகைக்கு வரேன். S15 தான் கேட்டது. S15 நான் எழுதலாம். என்னென்று வரும்? எண்ணுங்கள் 2 சமன்பாடு எழுதுகிறேன். 2 சக n சை 1 தர d. இப்போ எண்ணுக்கு பதிலாக 15 பிரதியிடுறேன். 15 உறுப்புகள கூட்டுத்தொகை தானே. கீழ் 2 சக ஏண்டே போடுங்க. எண் வந்து 15, 15ல் 1 போனால் 14d. இப்போ பாருங்க, அப்போ உள்ளுக்குள்ள இருந்து ஒரு 2 பொதுவா எடுக்கிறேன். 15 2 தர இதுல இருந்து ஒரு 2 பொதுவாடுங்க. 2 சக 14d இருந்து 2 பொதுவாடுத்தா a சக 7d என்று வருவார். இந்த 2 சுருக்கலாம். 15 தர a சக 7d எங்களுக்கு தெரியும் 8ஆம் உறுப்பா இருக்கும். அந்த 8ஆம் உறுப்பு மேல தந்திருக்குது 26. ஆகவே 15 தர 26 தான் என்ன வரும்? 15 உறுப்புகளின் கூட்டுத்தொகையாக அமையும். அப்ப இது ரெண்டையும் நீங்க பெருக்கி விடுங்க. 26 15ஆல பெருக்குவோம். 6 30 3 மிச்சம் 2 10 13 6 2 என்ன 0 9 3. அப்ப 392 வரும். ஆகவே 8ஆம் உறுப்பு 26 உள்ள ஒரு கூட்டல் விருத்திட முதல் 15 உறுப்புகளின் கூட்டுத்தொகை என்ன? 390. கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. சரி, அப்ப இது உங்களுக்கு விளங்கி இருக்கும். அடுத்த கேள்விக்கு வாரேன். சரி, அப்ப நாங்க அடுத்த கேள்வி 10வது வினாவை பார்ப்போம். 10வது வினாவை பாருங்க. அப்ப எல்லாரும் தரப்பட்ட உருவில் O மையமாக கோணம் ACO வந்து 37 பாகை. கோணம் ACO இந்த இருக்கிறார். ACO வந்து 37 பாகை. இது வந்து 37 பாகை என்று தந்திருக்குது. CBOவின் பெருமானத்தை காண்க. CBO இந்த கோணம் எவ்வளவு கேட்டிருக்குது. உங்களை பிள்ளைகள் ஞாபகம் வர வேணும். ஒரு அரைவட்டம் வந்தவுடனே அல்லது விட்டம் வந்தா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரு தேற்றம் அரைவட்ட கோணம் செங்கோணம். தரம் 11ல நீங்க தரம் 10ல வந்து வட்டத்தின் கோணங்கள் என்ற அழகுல படிச்சிருப்பீங்க. அரைவட்ட கோணம் எப்பவும் செங்கோணமாக இருக்கும். இது ஒரு தேற்றம். அப்ப ஏபி விட்டம் என்ற வடிவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ACB என்ற கோணம் 90 பாகை. ஆகவே இது 90 பாகை. இந்த கீழ்கோணம் 37 பாகை என்றா இவரை காணலாம். 90ல இருந்து 37 கழிச்சு விடுவீங்க. 90ல 37 போனா 53 பாகை. அப்ப எங்களுக்கு கண்டுட்டோம் OCB என்றவர் அல்லது BCO என்றவர் 53 பாகையா இருக்கும். எங்களுக்கு கேட்டது CBO இந்த கோணம் இது எத்தனை பாகையா இருக்கும்? அந்த முக்கோணிய தனிய கீறம் பாருங்களா, இதுல இருக்குது. அதாவது இந்த C என்ற கோணம், இது C, இது O, இது B, இது ரெண்டும் சமன். ஏன்னு சொல்லுங்க. அப்ப இந்த பக்கமும் சமனா இருக்கும். ஏன்? வட்டத்தின் ஆரைகள். அப்ப இது ரெண்டும் வட்டத்தின் ஆரை என்ற வடிவா இதுவும் உங்களுக்கு தெரியும். ஒரு இரு சம பக்க முக்கோணியா வந்துடுவார். அப்ப சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். இந்த கோணம் ஏற்கனவே நீங்க கண்டுட்டீங்க 53 பாகை. ஆகவே இதுக்கு எதிரே உள்ள இந்த கோணம் எத்தனை பாகை? 53 பாகை. ஆகவே CBO என்ற கோணம் 53 பாகையாக இருக்கும். அப்ப நாங்க இங்க 2 தேற்றம் பாவிச்சிருக்கோம். என்னென்ன தேற்றம்? அரைவட்ட கோணம் செங்கோணம், அடுத்தது ஒரு இரு சம பக்க முக்கோணியில சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் இரண்டும் சமன். இந்த 2 தேற்றமும் இங்க பாவிக்கப்பட்டிருக்குது. அடுத்த கேள்விக்கு வர, ஒரு முதலீட்டாளர் கம்பெனி ஒன்றின் ஒரு பங்கு ரூபாய் 25 வீதம் வாங்குவதற்கு ரூபாய் 50,000 முதலீடு செய்தார். கம்பெனி ஆண்டு பங்கு லாபமாக ஒரு பங்கிற்கு ரூபாய் 6 செலுத்தினால் முதலீட்டாளரின் ஆண்டு பங்கு லாபம் யாது? அப்ப எங்களுக்கு என்னென்ன தரவுகள் தந்திருக்குது? பங்கு ஒன்றை வாங்கிய விலை தந்திருக்குது. அதாவது பங்கு ஒன்றை சந்தை விலை தந்திருக்குது. என்ன விலைக்கு வாங்கியிருக்கிறார்? 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்.
வாங்குறதுக்கு எவ்வளவு முதலீடு செய்திருக்கார்? 50,000 முதலீடு செய்திருக்கார். கம்பெனி என்ன செய்து ஒரு பங்குக்கு 6 ரூபாய் லாபம் கொடுக்குது. உங்களுக்கு கேட்டது ஆண்டு பங்கு லாபம். பங்கு லாபம் எப்படி காணுன்னு தெரியும் என்ன? ஒரு பங்குட லாபத்தை பங்குற எண்ணிக்கையால பெருக்கக்குள்ள பங்கு லாபம் வரும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்னத்தை கண்டுபிடிக்கணும்? பங்குற எண்ணிக்கை. அப்ப கவனிங்க, அப்ப ஒரு பங்கு 25 ரூபாய் படி 50,000க்கு தான் பங்கு வாங்கினவர். அப்ப 50,000க்கு எத்தனை பங்கு வாங்கியிருப்பார்? இந்த 50,000த்தை 25ஆல வகுத்து விடுவோம். 50,000 முதலீடு செய்திருக்கார் 25 ரூபாய் பங்குகளை வாங்குறதுக்கு. அப்ப எத்தனை பங்கு இவருக்கு அந்த கம்பெனியில சொந்தமா இருக்கும்? 2000 பங்குகள் சொந்தம். அப்ப ஒரு பங்குக்கு கம்பெனி 6 ரூபாய் லாபம் கொடுத்தா 2000 பங்குகளுக்கும் கம்பெனி எவ்வளவு லாபம் கொடுக்கும்? 2000 தர 6 பிறகுனா 12,000 ரூபாய் ஆண்டு பங்கு லாபம் இவருக்கு கிடைக்கும். சரியா? இதுவும் உங்களுக்கு தரம் 11ல பங்கு லாபம் என்ற அழகுல படிச்சிருக்கிறீங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். இது ஒரு நிகழ்தகவு கேள்வி. ஒரே அளவான சிவப்பு நிற மாபிள்களை மட்டும் ஒரே அளவான சிவப்பு நிற மாபிள்களை மட்டும் கொண்ட பை ஒன்றில் உள்ள 32 மாபிள்களில் ஒரே அளவான சிவப்பு கமா மஞ்சள் நிற மாபிள்களை மட்டும் கொண்ட சிவப்பு கமா மஞ்சள் 2 நிற மாபிள்கள் இருக்குது. சிவப்பு நிற மாபிளும் இருக்குது, மஞ்சள் நிற மாபிளும் இருக்குது. இப்படி எத்தனை மாபிள் இருக்குது? 32 மாபிள்கள் இருக்குதா? இதுல மஞ்சள் நிற மாபிள் ஒன்று கிடைப்பதற்கான நிகழ்தகவு 8/3 ஆகும். பையில் உள்ள சிவப்பு நிற மாபிள்களின் எண்ணிக்கை யாது? தரப்பட்டதுங்களுக்கு மஞ்சள் நிற மாபிள் கிடைப்பதற்குரிய நிகழ்தகவு, கேட்கப்பட்டது சிவப்பு நிற மாபிள்கள் எண்ணிக்கை. அப்ப முதல் நாம் என்ன செய்வோம்? சிவப்பு நிற மாபிள் ஒன்று கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஃபர்ஸ்ட்டுக்கு காணுவோம். அப்ப அதை எப்படி காணலாம்? 2 கலர் தான் இருக்குது, சிவப்பு மஞ்சளும் தான் இருக்குது. அதுல மஞ்சள் நிற மாபிள் ஒன்று கிடைப்பதற்கான நிகழ்தகவு 8/3 இருந்தால் சிவப்பு நிற மாபிள் கிடைப்பதற்குரிய நிகழ்தகவு என்ன வரும்? 8/5. ஏன்? மொத்தம் 8 மாபிள் இருந்தா அதுல மஞ்சள் நிறம் 3. அப்ப மீதி எத்தனை? 5. அப்ப 5ம் என்ன நிறமா இருக்கும்? சிவப்பா இருக்கலாம். இது சிவப்பு நிற மாபிள் ஒன்று கிடைப்பதற்குரிய நிகழ்தகவு. கேட்டவங்களுக்கு என்ன? சிவப்பு நிற மாபிள்களின் எண்ணிக்கை. அப்ப இதை என்ன செய்து விடும்? 32ஆல பெருக்கும். ஏன் 32ஆல பெருக்கிறேன்? 8 மாபிள் இருந்தா அதுல 5 சிவப்பு. ஆகவே 32 மாபிள்ல எத்தனை சிவப்பு? இதான் கேள்வி. இதை சுருக்குனா 4 5 20 மாபிள்கள் சிவப்பு நிறமா இருக்கு. மஞ்சள் நிற மாபிள்கள் எண்ணிக்கை கட்டியிருந்தா அது நேரடியா பெருக்கிருப்பீங்க. மஞ்சள் நிற மாபிள்களுக்குரிய நிகழ்தகவு 8/3 தர மொத்த மாபிள் 32. இதை சுருக்குனா 4 3 12 மாபிள் என்று வந்திருக்கும். இப்போ 12 20 32 மாபிள் சரியா இருக்கு. விளங்கிட்டுதா இப்ப இது? சரி, அடுத்த கேள்விக்கு போகும் பிள்ளை. அடுத்த கேள்வியை பாருங்க. உருவில் உள்ள தரவுகளை அவதானித்து நேர்கோடு ஏபியின் சமன்பாட்டை எழுதுக. இது ஒரு நேர்கோட்டு சமன்பாடு. தரம் 9லே இருக்குது உங்களுக்கு. பாருங்க, அப்போ ஒரு நேர்கோட்டு சமன்பாடு எழுதுறேன்னா உங்களுக்கு என்னென்ன தேவை? படித்திறனும் தேவை, வெட்டுத்துண்டும் தேவை. அப்போ ஒரு நேர்கோட்டு சமன்பாற்ற பொதுவான வடிவம் உங்களுக்கு தெரியும். y = mx c என. இதான் ஒரு நேர்கோட்டு சமன்பாற்ற பொதுவான வடிவம். y = mx c. அப்ப இதுல எங்களுக்கு m என்றது படித்திறன், c என்றவர் வெட்டுத்துண்டு. அப்ப படித்திறனும் வெட்டுத்துண்டும் தெரிஞ்சாதான் நாங்க நேர்கோட்டு சமன்பாட்டை எழுதலாம். அப்ப முதல்ல இதுல இந்த நேர்கோட்டில் இருந்து, இந்த கிராஃப்ல இருந்து, இந்த வரைவில் இருந்து நேரடியாக எதை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும்? உங்களுக்கு வெட்டுத்துண்டை காணலாம். வெட்டுத்துண்டன்றது உங்களுக்கு தெரியும், உற்பத்தி புள்ளியிலிருந்து y அச்ச வெற்ற தூரம் தான் வெட்டுத்துண்டு. ஆகவே எங்களுக்கு c தெரியும், மறை 3 தெரியும். அப்ப அதை எழுதுங்க. c எழுதிட்டோம். m கண்டா தானே சமன்பாடு எழுதலாம். m காண்ட உங்களுக்கு தெரியும், m காண்டா 2 புள்ளிகள் ஆள்கூறு தெரிஞ்சா அதுல m காணலாம். முதல் இந்த டொட் வச்ச புள்ளி இதோட ஆள்கூறு என்னன்னு தெரியும் உங்களுக்கு? 2,1. இந்த புள்ளியோட ஆள்கூறு என்ன? 0, மறை 3. ஆகவே 2 புள்ளிகள் ஆள்கூறு தெரிஞ்சா
அதுல படித்திறன் காண்றதுக்கு என்ன சமன்பாடு, என்ன சூத்திரம் படிச்சிருப்பீங்க. படித்திறன் m வந்து y1 மைனஸ் y2 இன் கீழ் x1 மைனஸ் x2. அதாவது y ஆல் கூறுகிற வித்தியாசத்தை x ஆல் கூறுகிற வித்தியாசத்தால வகுக்கும் போது படித்திறன் வரும். ஆகவே எங்களுக்கு இங்க y1 என்றது உண்டு, y2 என்றது மறைமூண்டு. அப்போ ஒன்றிலிருந்து மறைமூண்டை கழிப்போம், ஒன்றிலிருந்து கழிக்க போறோம், எழுதி கழியும். மைனஸ் வரக்குள்ள எழுதி கழிச்சா தான் பிளவிட மாட்டோம். அப்போ ஒன்றிலிருந்து கழிக்க போறேன் மறைமூண்ட கீழ் எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசம் ஒன்றெடுத்த வடிவா ஒன்றுக்குரிய எக்ஸ் ஆள்கூறு 2, மறைமூண்டுக்குரிய எக்ஸ் ஆள்கூறு 0. மேலுக்கு சுருக்குனா 1 உண்டு சாய இந்த மறையாளு பெருக்கக்குள்ள நீ 2 வரும் 3 கீழ் 2 மேல 4 வரும் 4 2 பிரிச்சா 4 இன் கீழ் 2 2 வரும் 2 வரும். ஆகவே படித்திறன் 2 வெட்டுத்துண்டு மறைமூண்டு. எங்களுக்கு கேட்கப்பட்டது வந்து சமன்பாடு. சமன்பாடு என்ன? y சமன் mx அயசி சகசி. அப்ப m வந்து தெரியும் 2 x வெட்டுத்துண்டு வந்து மறைமூண்டு. ஆகவே இந்த நேர்கோட்டுக்குரிய சமன்பாடு y சமன் 2x சயமூண்டு. அப்ப ஒரு நேர்கோட்டு சமன்பாடு எழுதுறேன். எங்களுக்கு என்ன தேவை? படித்திறனும் தேவை, வெட்டுத்துண்டும் தேவை. வெட்டுத்துண்டை நான் நேரடியாக கணிக்கிறேன். வெட்டுத்துண்டுன்றது என்ன? உற்பத்தி புள்ளியிலிருந்து வையச்சுக்கான வையச்ச வெற்ற புள்ளிக்கு இடையிலான தூரம். அப்ப வெட்டுத்துண்டு மறைமூண்டு வருது, வையச்ச மறைமூண்டுல வெற்ற வடிவா வெட்டுத்துண்டு மறைமூண்டு வருது. படித்திறனுக்குரிய சூத்திரம் y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தை x ஆள்கூறுகள வித்தியாசத்தால வகுக்க வேண்டும். சரி, அடுத்த கேள்விக்கு வர. அடுத்த கேள்வி ஒரு இலகுவான கேள்வி, நேரடியா எழுதலாம். உங்களுக்கு வர்க்கமூலம் 111 பெருமானம் எந்த இரு முழு எண்களுக்கு இடையில் அமைந்திருக்கும்? கேள்வி வர்க்கமூலம் 111 பெருமானம் கேட்கலங்களுக்கு. இதோட பெருமானம் எந்த இரு முழு எண்களுக்கு இடையில் அமைந்திருக்கும்? அப்ப வர்க்கமூலம் 11க்கு எந்த இரு முழு எண்களுக்கு இடையில் அமைந்திருக்கும்? நீங்க என்ன செய்ய வேணும்? இந்த 11க்கு முன்னுக்குள்ள நிறைவர்க்க எண்ணையும் பின்னுக்குள்ள நிறைவர்க்க எண்ணையும் எழுத வேண்டும். அப்ப வர்க்கமூலம் 111 என்றவருக்கு முன்னுக்குள்ள வர்க்க எண் 100 இருப்பார், பின்னுக்குள்ள வர்க்க எண் 121 இருப்பார். ஆகவே வர்க்கமூலம் 111 வர்க்கமூலம் 100க்கும் வர்க்கமூலம் 121க்கும் இடையில் அமைந்திருக்கும். வர்க்கமூலம் 100 பெருமானம் உங்களுக்கு தெரியும் 10 என்று சொல்லி, வர்க்கமூலம் 121 பெருமானம் 11 என்று தெரியும். ஆகவே 111 வர்க்கமூலம் 10க்கும் 11க்கும் இடையில் அமைந்திருக்கும். ஆகவே இதில் விட 10, 11 இலகுவான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி போமசி 12x வர்க்கம் 4x 6 3 உறுப்புகள் இருக்குது. இந்த 3 உறுப்புகளையும் போமசி கேட்டிருக்குது. அட்சர கணித கோவைகளின் போமசி தரம் 10 இருக்குது. இதுவும் ஓ லெவலுக்கு வார கேள்வி. அப்ப இதுக்கு ஈஸியான வழி நீங்க படிச்சிருப்பீங்க. முதல் என்ன செய்ய வேணும்? எண்களுக்கு போமசி காண்றது. இங்க உள்ள எண் பெருமானங்கள் என்னென்னு சொல்லுங்க. அப்ப 12 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது. அப்ப 12க்கும் 4க்கும் 6க்கும் போமசி என்ன வரும்? 12. நேரடியானது. இது ஒரு பார்ட் 1 கேள்வி. இதுக்கு விரிச்செல்லாம் எழுதிட்டு இருக்க தேவையில்லை. அடுத்தது ஒரே உறுப்புகள் எழுதுவோம். இங்க எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்ப எக்ஸுக்கும் போமசி என்ன? எக்ஸ் தான் வரும். அப்ப எக்ஸ் ஒரு போமசி. அடுத்த உறுப்புக்கு வருவோம். y வர்க்கம் இருக்கார், y இருக்கார். y வர்க்கத்துக்கும் yக்கும் என்ன போமசி? இதுல அடுக்கு கூடியவர் தான் போமசியா வருவார். என்ன? இதுல போமசி y வர்க்கம். ஆகவே மொத்தமா சேர்த்துங்கள். இது 3க்கு உரிய போமசி 12xy வர்க்கம். அப்ப இதை நீங்க விரிச்செல்லாம் எழுத தேவையில்லை. என்றால் இது பகுதி 1 2 புள்ளிகளுக்குரிய வினா. அப்ப இலகுவாக இந்த முறையில செய்து கொள்ளலாம். முதல் எண்களுக்கு போமசி காண்றது, திரும்ப ஒரே உறுப்புகளுக்கு போமசி காண்ட எழுதணும், அட்சர கணித உறுப்புகளுக்கு. அடுத்த கேள்வி 16வது கேள்வி. இச்செவ்வக வடிவான தகட்டை கொண்டு 10 சென்டிமீட்டர் உயரமுடைய உருளை ஒன்று செய்யப்பட்டது. உருளையின் ஆரையை காண்க.
இது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். ஒரு உருளை வந்து எதுல இருந்து செய்யப்படுற ஒரு செவ்வகத்திலிருந்து செய்யலாம். என்ன நீங்க ஒரு செவ்வக ஒற்றை எடுத்து அப்படியே வளர்ச்சி தொட்டு அமைங்க பாப்பம், ஒரு என்ன வரும், ஒரு உருளை வரும். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த வளைபரப்பு, அதாவது இந்த செவ்வகத்திர பரப்பு தான் வந்து உருளையின் வளைபரப்புக்கு சமனாரிக்கும். உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன, உருளையின் ஆரை. அப்ப இதை நீங்க ஒரு உருளையை அமைக்கக்குள்ள, ஒரு உருளையாக இதை அமைக்கக்குள்ள இந்த வட்ட பகுதி இருக்குதானே, இந்த வட்ட பகுதி வந்து அதாவது பருதி வந்து இந்த நீளத்துக்கு சமனாரிக்கும். நீங்க ஒரு ஒற்றை எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே வளைச்சி பாருங்க. வளைக்கக்குள்ள அந்த செவ்வகத்திர மேல இருக்கிற நீளம் வந்து உருளையின் பருதிக்கு சமனா வரும். அப்ப இதுல வந்து உருளையிட பருதி வந்து 44 இருக்கும். இந்த உயரம் வந்து எத்தனையா இருக்கும், இதுல அகலமா இருப்பார். எந்த அகலம், 10 இருப்பார். இதுதான் அந்த படம். அப்ப இந்த பருதிர நீளம் வந்து 44. எங்களுக்கு கேட்டது ஆரை. அப்ப பருதிக்குரிய சமன்பாடு உங்களுக்கு தெரியும், C = 2πr. அந்த 2πr என்றவர் தான் என்னவா இருப்பார், 44. அப்ப 2πr வந்து 44க்கு சமனா இருக்கும். இதுல இருந்து ஆரையை காணுங்க. அப்ப 2 தர 22 7 6 தெரியாது, 44. 2 22 பேருக்கு 44 6 கீழ் 7 = 44. இப்ப ஆரை தான் கேள்வி. 6 காண்டா பிரிவர் 7 44ஓட போய் பெருக்கப்படும். இங்க பெருக்கப்படுற 44 இங்கால வந்து வகுக்கப்படும். இவரையும் வெட்டலாம். R = 7 சென்டிமீட்டர். அப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஐடியா என்ன, இந்த செவ்வகத்திர நீளம் வந்து உருளையின் பருதிக்கு சமனா இருக்கும். ஆகவே இதுல இருந்து ஆரை வந்து 7 சென்டிமீட்டர். அடுத்த கேள்விக்கு வர 17வது கேள்வி. சுருக்குக 4a வர்க்கம் 4a வர்க்கத்தின் கீழ் 3b வகுக்க வேணும் 2a கீழ் 9b. அட்சரகணித கோவைகள வகுத்தல் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். பின்னங்களை வகுக்கக்குள்ள வகுத்தல் வந்தா இதை பெருக்கல மாத்த வேணும். என்ன அப்ப 4a வர்க்கத்தின் கீழ் 3b என்ன செய்ய போறீங்க, இதால வகுக்க போறீங்க 2a கீழ் 9b ஆல. அப்ப 4a வர்க்கத்தின் கீழ் 3b வகுத்தல் வந்தா என்ன செய்வீங்க, பெருக்கல மாத்துவீங்க. பெருக்கல மாத்தக்குள்ள வர்ற நிகர்மாறு, பகுதியா இருக்கிறவர் தொகுதியா போவார், தொகுதியா இருக்கிறவர் பகுதியா வருவார். இப்ப இதுல சுருக்குங்க 3ஐயும் 9ஐயும் சுருக்கலாம் 3 முறை. இங்க 2ஐயும் 4ஐயும் சுருக்கலாம் 2 முறை. இதுல ஒரு ஏயும் இங்க ஒரு ஏயும் வெட்டுப்பட்ட ஒரு ஏ இருப்பார். அப்ப மேலுக்கு என்ன மீதமா இருக்குது, 2a இருக்கார், அதோட சேர்த்து 3b இருக்கிறார். சாரி, இதுல பிஐயும் கட் பண்ணலாம். என்ன அப்ப 3 தான் இருக்குது. அப்ப மேலுக்கு பெருக்கி விட்டா 6a. சரியா? அப்ப 9 சுருக்கினா 3, b சுருக்கிட்டா அப்ப 3 மேல இருக்கும், இங்க 2a இருக்கும், பெருக்கினா 6a என்று வரும். அடுத்தது 18வது கேள்வி. தரப்பட்ட உருவில் ஓ மையமாகும் ஓடி வந்து செங்குத்து, அதாவது ஓடி என்றது ஏபிக்கு செங்குத்தாம். வட்டத்தின் ஆரை 10 சென்டிமீட்டர், ஓடி வந்து 6 சென்டிமீட்டர். கேட்கப்பட்டது என்ன கேள்வி, ஏபிட நீளம். ஏபிட நீளம். அப்ப இதை பாருங்க. அப்ப உங்களுக்கு வட்டத்தின் நான்கள் என்ற ஒரு அலகு படிச்சிருப்பீங்க. தரம் 10ல் இருக்குது. என்ன வட்டத்தின் நான்கள். வட்டத்தின் நான்கள் என்ற பாடத்துல இந்த அலகுல நீங்க ஒரு தேற்றம் ஒன்று படிச்சிருப்பீங்க. மையத்திலிருந்து நானுக்கு வரையப்படுற செங்குத்து அந்த நாணை இரு சம கூறிடும் என்று சொல்லி அந்த தேற்றத்தை நான் இங்க பாவிக்க போறேன். அப்ப இங்க செங்குத்தண்ட வடிவா இந்த ரெண்டும் சமனாரிக்கும். இதை இணைச்சி விடுவோம் ஆரை. இந்த ஆரையும் தந்திருக்குது ஓடியும். அப்ப நான் அந்த படத்தை முக்கோணியை மட்டும் கீறேன் பாருங்களா, உழப்பான் ஈஸியா விளங்கும். இது ஓ, இது டி, இது பி. ஆரை என்றவர் இங்க ஓ பி இருப்பார். என்ன இந்த ஆரை 10, ஓ டி வந்து இந்த செங்குத்து தூரம் வந்து 6. இது ரெண்டையும் பயன்படுத்தி பிள்ளைகள் நாங்க இந்த டிபியை காணலாமா இல்லையா, இந்த நிலத்தை காணலாமா இல்லையா? என்ன ஐடியா,
ஒரு செங்கோண முக்கோணியில 2 பக்கங்கள் தெரிஞ்சா 3வது பக்கத்தை காண்றதுக்குரிய ஐடியா உங்களுக்கு தெரியும், பைதகரஸ் தொடர்பு. அப்ப இதுல நீங்க பைதகரஸ் தொடர்பை பாவிச்சா 10 வர்க்கம் 6 வர்க்கம் சக BD வர்க்கத்துக்கு சமனா இருக்கும். இதுல இருந்து 10 வர்க்கம் 100, 6 வர்க்கம் 36, இங்க கழிபடும் சமன் BD வர்க்கம். இதுல இருந்து கழிச்சா 64 வரும். அப்ப BD வர்க்கம் தான் 64. ஆகவே BD எத்தனை சென்டிமீட்டர்? 8 சென்டிமீட்டர். அப்ப BD தான் கண்டிருக்க 8. எங்களுக்கு கேட்டது AB. அப்ப BD 8 இருந்தா AD மட்டும் இல்ல. அப்ப 8 மட்டும் 16 சென்டிமீட்டரா இருக்கும். ஆகவே எங்களுக்கு AB என்ற நாணின் நீளம் 16 சென்டிமீட்டராக இருக்கும். பிள்ளைகள் இதுவரைக்கும் நாங்க 18 வினாக்கள் படிச்சிருக்கோம். இதுல இன்னும் 7 வினாக்கள் உங்களுக்கு இருக்குது. இதுல தொடர்ச்சியை நாங்க அடுத்த வகுப்புல இதுல தொடர்ச்சியா பார்ப்போம். எங்களுக்கு நேரம் போதாமையால அடுத்த வகுப்பு இதுல தொடர்ச்சியாக உங்களுக்கு அமைந்திருக்கும். இதுவரைக்கும் நீங்க படிச்சது உங்களோட பகுதி 1 வினாத்தாள்ல A பகுதியில வார வினாக்கள். இதெல்லாம் உங்களுக்கு கடந்த கால வினாக்களை தாழ்வியதாக எடுக்கப்பட்ட வினாக்கள். மீண்டும் மீண்டும் இந்த பயிற்சிகளை நீங்க செய்யக்குள்ள நல்ல புள்ளிகளை பெறக்கூடியதா இருக்கும். இதை நான் இன்றையோட இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். அடுத்த வகுப்புல இதோட தொடர்ச்சி உங்களுக்கு செய்து காண்பிக்கப்படும். நன்றி.